2010 நீதிபதிகள் அப்ப தலைமை நீதிபதி சொன்னாரு, தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு ஆண்டிற்குள் நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் 69 மக்கள் விழுக்காடு மக்கள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் பட்டியல மக்கள் இருக்கின்றார்களா என்று எங்களுக்கு கணக்கு இருந்தா நாங்கள் நீடிப்போம், இல்லைன்னா நாங்கள் ரத்து பண்ணுவோம்னு சொன்னாங்க. ஆனாலும் அப்பொழுது ஜனார்தனம் அவர்கள் தலைமையில் அதை கொஞ்சம் நியாயப்படுத்தி தரவுகள் அம்பாசங்கர் ஆணையம், சட்டநாதன் ஆணையம் அப்படிலாம் தரவுகள் நியாயப்படுத்தி அப்புறம் உச்சநீதிமன்றத்தில் கொடுத்து அதை தொடர விட்டாங்க. ஆனாலும் அந்த வழக்கு 2012 பல வழக்குகள் போடப்பட்டார்கள். அந்த வழக்கு தான் 2012 போட்ட வழக்கு தான் கடந்த வாரத்தில் உச்சநீதிமன்றம் அதை தீர்த்து வைத்தார்கள். என்னன்னா அப்போ போட்டவங்க அவங்க எல்லாம் படிச்சு முடிச்சுட்டாங்க, அதனால இன்னும் அந்த வழக்கு தொடர வேண்டாம்னு போட்டிருக்காங்க. ஆனால் மைய வழக்கு இன்னும் உச்சநீதிமன்றத்தில் இருக்கு. அதுவும் வரலாம், எப்போ வேணா வரலாம், இன்னும் புதுசா போடலாம், யார் வேணா போடலாம். ஆனா இன்னைக்கு நமக்கு 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. இது பாதுகாக்கணும், இதற்கு தரவுகள் இருக்கணும். இப்போ பல நீதிமன்றங்கள் இப்ப இருக்கிற தரவுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனம் இல்லைன்னா இதெல்லாம் பழைய தரவுகள், எங்களுக்கு மாடர்ன் கான்டெம்பரரி டேட்டா வேண்டும், நவீன தரவுகள் வேண்டும். அதை வைத்துத்தான் அதில் ஒரு தரவுகள் எண்ணிக்கை, இன்னொரு தரவுகள் சமூக பின்தங்கிய நிலை. இப்ப ஏதாவது ஒரு எண்ணிக்கை வைத்து இடஒதுக்கீடு வழங்குவது கிடையாது. எண்ணிக்கையும் இருக்கணும், அதே போன்று அந்த சமூகத்துடைய சமூக பின்தங்கிய நிலையும் இருக்கணும். நம்பர்ஸ் பிளஸ் சோஷியல் பேக்வர்ட்னஸ், இது ரெண்டும் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணாதான் நாங்க கொடுப்போம்னு பல நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கிறது, குறிப்பா உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கிறது. இதற்கு என்ன வேணும்னா நம்ம இப்ப இருக்கிற மாடர்ன் டேட்டா வேணும். இதுல பல மாநிலங்கள் எடுத்திருக்கிறாங்க. முதலா எடுத்தது பாத்தீங்கன்னா கர்நாடகா 2015 எடுத்தாங்க, அது வெளியில இப்ப மறுபடியும் 2வது முறை எடுத்திருக்காங்க. இப்பயும் சமீபத்தில் போன வாரம் தான் அது பரிந்துரை மறுபடியும் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தது பீகார் எடுத்து முடிச்சாங்க, அடுத்து தெலுங்கானா எடுத்தாங்க, ஒரிசா எடுத்துட்டு இருக்காங்க, ஜார்க்கண்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க, ஆந்திரா தொடக்கத்தில் இருக்கிறாங்க. இந்த மாநிலங்கள்லாம் எடுத்து, ஏன்னா அவங்களுக்குலாம் எல்லாமே எடுத்து பண்ணிருக்கிறாங்க. பீகார்ல எடுத்திருக்காங்க. எடுத்து பீகார்ல இப்ப இந்த பிரச்சனை இடஒதுக்கீடு என்பது சமூக நீதி வளர்ச்சிக்காக ஒரு பங்களிப்பு, அவ்வளவுதான். சமூக நீதினா இடஒதுக்கீடு கிடையாது. இடஒதுக்கீடு மேல எவ்வளவு இருக்கு சமூக நீதி, சமூக நலத்திட்டங்கள் இருக்கு. பீகார்ல கணக்கெடுப்பு நடத்தினாங்க. அந்த கணக்கெடுப்புல 94 லட்சம் குடும்பங்கள் மாத வருமானம் 6000 ரூபாய்க்கு குறைவா இருக்கிறது என்று கண்டுபிடிச்சு அந்த 94 லட்சம் குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு கொடுத்து அவங்களுக்கு தொழில் தொடங்குவதற்கோ எல்லாம் பண்ணி உதவி செஞ்சிருக்கிறாங்க. இதுதான் நமக்கு தரவுகள் இருந்தா இதெல்லாம் செய்யலாம். 67 லட்சம் குடும்பங்களுக்கு சொந்த வீடு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த 67 லட்சம் குடும்பங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு பீகார் அரசு முன் வந்திருக்கிறது. கர்நாடகாவில் கணக்கெடுப்பு நடத்தி அதுல பார்த்தாங்க, பட்டியலின சமுதாயம் கர்நாடகாவில் 15 விழுக்காடு இருந்தது. இப்ப அதுல பார்த்தா 17 விழுக்காடாக உயர்த்தி அந்த 17 விழுக்காடும் 3 உள்ஒதுக்கீடு 6, 6, 5 சொல்லிட்டு அது உட்பிரிவுகளா வகுத்து, ஏன்னா சில பேர் கிடைக்காது இல்லாதவர்களுக்கு கொடுப்பது தான் சமூக நீதி. அதுல சும்மா நான் இன்னும் சுருக்கமா முடிச்சேன். நான் இப்போ மத்திய அரசுல 2017 ரோஹிணி கமிஷன் ஆணையம்னு அமைச்சாங்க மோடி அவர்கள். அந்த ஆணையம் இப்போ பரிந்துரை கொடுத்திருக்கிறாங்க. அது என்ன பரிந்துரை பார்த்தீங்கன்னா, மத்திய அரசுல 27% ஓபிசி ரிசர்வேஷன் இருக்கு. அந்த 27%ல கிட்டத்தட்ட 2633 சமூகங்கள் அதுல பங்களிப்பு. 2633 சமூகங்கள்ல 1977 சமூகங்களுக்கு வெறும் 2.5 விழுக்காடு தான் பங்களிப்பு இருக்கு 27%. மீறி 656 சமூகங்கள் 97.5% எடுத்துக்கிறாங்க. அதுல 10 சமூகங்கள் பாத்தீங்கன்னா 25 விழுக்காடு இடஒதுக்கீடு எடுத்துக்கிறாங்க. 10 சமூகங்கள். அப்போ இந்த வேற்றுமையை போக்கணும். தமிழ்நாட்டில் பிசி எடுத்தீங்கன்னா 141 சமூகங்கள் இருக்கு. எம்பிசி எடுத்துக்கிட்டா 115 சமூகங்கள் இருக்கு. எஸ்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா 76 சமூகங்கள் இருக்கு, உட்பிரிவுகள் இருக்கு. எஸ்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா 36 உட்பிரிவுகள் இருக்கு. இஸ்லாமியர்களுக்கு 7 உட்பிரிவுகள் இருக்கு. இந்த உட்பிரிவுக்குள்ளே வேற்றுமைகள் இருக்கு. அந்த வேற்றுமைகள் என்னன்னு கண்டுபிடிச்சாதான் இதுல உண்மையான சமூக நீதி நமக்கு கிடைக்கும். அதற்கு தரவுகள் வேண்டும். முதலமைச்சர் அவர்கள்
வெற்றி பெற்ற பிறகு வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவர்கிட்ட இதை சொன்னார், முதலமைச்சர் அவர்களே